நான் கடந்த வாரத்தில் சொன்ன இந்த வார்த்தைகளை மறுபடியும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களுக்காக நான் ஜெபித்து நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஆமை, கையளவு மேகம் எனக்கு தெரிகிறது. ஆமை, வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். இந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். இந்த வார்த்தை நம்மளை உயர்த்தும். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த 15ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே கடந்த வாரத்தில் இந்த நிலைத்திருக்கிறது சில காரியங்கள் பாருங்களேன். தேவ சித்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு நம்ம நிறைய கொஸ்டின் எழுப்பிடுவோம். நீ இது தேவ சித்தமானு கேட்டியா, இது தேவ சித்தமானு கேட்டியா அப்படின்னு. நான் சொல்கிறேன், அந்த தேவ சித்தம் நீங்கள் பயந்துட வேண்டாம். தேவ சித்தம்னா என்ன? தேவனுடைய விருப்பம் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் சுகமாக இருப்பதும், நல்லா வேலை பார்த்து சம்பாதிப்பதும், நீங்கள் நல்ல வீடுகளை கட்டுவதும், வாகனங்களை வாங்குவது எல்லாமே தேவனுடைய விருப்பம். அப்போ இந்த சித்தம்ங்கிற வார்த்தையை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சித்தம் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வீடுகளை வாங்க முடியும், வாங்குங்க, இந்த வீட்டை வாங்குங்க. ஒருவேளை அந்த வீடு நம்மளுக்கு தேவையில்லைன்னா விற்றுருவோம், பிரச்சனை இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நிறைய காரியங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். தேவ சித்தம் அப்படின்னா அதுக்காக உட்காந்து உபவாசம் போட்டுக்கிட்டு அதில் சமயத்தில் பாருங்கள், எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், உடனே நம்மளுக்கு தெரிஞ்சது தானே தேவ சித்தம் தானே. அப்போ உடனே அதுக்கான ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே உபவாசம் போட்டு 3 நாளாக 7 நாளாக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எரேமியாட்ட சொன்னார்ல, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நான் எதார்த்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கப்போ, அது இடத்துல உனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எரேமியாட்ட ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு அதை பார்த்த உடனே பயங்கர திகில் எடுத்து போச்சு. ஆஹா, இதுக்காக நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது வேறு அப்படின்னு அன்னையோட அந்த நான் அதை விட்டுட்டேன். அப்புறம் அந்த மாதிரி நம்மளுக்கு தப்பாக என்ன செய்யக்கூடாது, புரிஞ்சிடக்கூடாது. அப்போ நீங்கள் திருமணம் முடிப்பதும், வீடுகளை கட்டுவதும், குழந்தையை பெற்றெடுப்பதும், அந்த குழந்தையை நல்லா படிக்க வைக்கிறது எல்லாமே தேவனுடைய விருப்பம். அப்போ இந்த விருப்பத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக நிறைவேற்ற ஆரம்பிப்போம். இப்போ இதுக்காக நான் சித்தங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் கடந்த நாட்கள் பாருங்களேன், வெளிநாடு போகணுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போகலாம். ஒருவேளை உங்களுக்கு அது ஆண்டவர் விருப்பம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்வார், சில வாசல்களை அடைப்பார், இல்லை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவார், ஏதாவது வரும். ஏன்னா வருமானம் வரணுமே. இப்போ நீங்கள் படித்தது அந்த வேலை அங்கே இருக்குது அப்படின்னா இங்கே உட்காந்து என்ன செய்ய முடியும், யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம அதை செய்யணும். அதுக்காக ஆண்டவர் உங்களை தண்டிப்பார், அடிச்சிருவார் அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் வெளிநாடு போகிற பொருள் அங்கே போகிற விருப்பம் இல்லை, ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு பயன்படுத்த விரும்புகிறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த வாசல் அடைச்சி இங்கிட்ட ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டுருவார். இப்போ நான் இது வரைக்கும் தூத்துக்குடி வந்துடுற வரைக்கும் ஆண்டவர் என்னை முன்னாடியே சொல்லி திட்டம் பண்ணி வந்த காரியம்தான். அதில் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாம் நன்றாக இருப்பதும், ஆஸ்தியை சேர்ப்பதும், வீடுகளை கட்டுவதும், பிள்ளைகள் நல்லா படிக்க வைப்பதும், நல்ல இடத்துல திருமணம் முடித்து கொடுப்பது எல்லாமே தேவனுடைய விருப்பம். இதை நம்ம தவறாக புரிஞ்சுக்க கூடாது. அப்போ இந்த நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் நிலைச்சிடல அப்படின்னா, நிலைத்திருக்காவிட்டால் அப்படின்னு போட்டு கொத்திடக்கூடாது. நிலைத்திருங்கள் என்ன அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். எந்த கிளையும் தனியாக கனி கொடுக்க இயலாது, அது செடியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படின்னா இன்னொரு வேதம் அப்படி சொல்லு, என்னோடு கூட உறவிலே இருங்கள் அப்படிங்கிறார். அப்போ நிலைத்திருங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு கூட எப்படி ஒரு செடியில் கொடி தொடர்ந்து நிலைத்திருக்கிறதோ அதே போல் தேவனோடு கூட இருக்கிற உறவில் நாம் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற. நமக்கும் அவருக்கு இடையில அந்த ஐக்கியம், அந்த உறவுங்கிறத விட ஐக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த செடியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும். இது போலத்தான் நீங்கள் தனியாக இருந்து கனி தர முடியாது, என்னோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, என்னோடு கூட நீங்கள் சேர்ந்தே இருக்கும் பொழுது
அவன் சதா வாயை திறந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் பாடிக்கொண்டு போகையில வரல எப்போதும் அவரோடு கூட சேர்ந்தே இருப்போம் அப்படின்னா சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, எப்படி சொல்றா பாருங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், தொடர்ந்து நிலைத்திருப்பீர்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. நானே திராட்சை, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். எவன் ஒருவன் என்னுடைய நிரந்தரமாக இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு தேடிட்டு 10 நாள் கழிச்சு அல்ல, எப்போதும் ஆண்டவரோடு கூட இடைவிடாது அவரோடு எப்போது இணைந்தே இருப்போமானால். கேத்ரின் குல்மான் சொல்றாங்க, ஆண்டா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க போற இடமெல்லாம் இப்படி பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாகுதே என்ன அப்படிங்கிறான். அதுக்கு அந்த அம்மா சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் எப்போதும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அவருடைய பிரசன்னத்தை நான் சுமந்து செல்லுகிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா வளர்ந்துடணும். நம்ம குடும்பம், நம்முடைய பிசினஸ்ல எல்லாவற்றும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய என்ன, தொடர்ந்து அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம், அவரோடு கூட எப்போது ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவம். அதுல இருந்து கொஞ்ச நேரம் கூட வந்து வெளியே வந்துடக்கூடாது. சுமித் விக்ரம சொல்றாங்க, அவருடைய சாட்சி புத்தகம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்றார், 15 நிமிடத்துக்கு ஒரு முறை வசனத்தை வாசிட்டு இருப்பாரு, இல்லை பேசிக்கிட்டு இருப்பாராம். 15 நிமிடத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒன்று வாயத்தோட சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பாராம். அப்போ கேட்டால் சாப்பிட கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாராம், நான் எப்போதுமே அந்த தொடர்பில் இருக்கிறனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ 15 நிமிடத்துக்கு ஒரு நிமிஷம் கூட என்னது வீணான நேரங்களை செலவிடுறது கிடையாது. 15 நிமிடத்துக்கு ஒரு முறை அவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே இருப்பார், திடீர்னு ஒரு அந்நிய பாஷை பேசுவார், திடீர்னு வசனத்தை பேசுவார். இப்படி பேசுகிறனுடைய அனுபவம் தான் அவன் நிறைய மரித்தோரை எழுப்பக்கூடிய அளவுக்கு தேவன் அவரை வல்லமையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். எவன் ஒருவன் என்னிடம் நிரந்தரமாக இருக்கிறானோ அவன், எவன் ஒருவருடன் நான் நிரந்தரமாக, யார் யார் அவரோடு கூட இருக்கிறார்களோ, அவர் யாரோடு கூட நிரந்தரமாக இருக்கிறாரோ அவன் கனிதரும் கிளையாய் இருப்பான். ஆனால் அவன் நான் நில்லாமல் எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிறார். அவ தொடர்ந்து நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, அவரோடு கூட உறவுல இருக்கும் பொழுது, ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பலனற்ற ஒரு நிலைமை உண்டாகும். அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா பலன் தரணும், நல்லா இருக்கணும், வாழ்க்கை எப்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரோட கூட இணைந்திருக்கிற அதை தான் இங்கே போதிக்கிறார். நம்ம என்ன பண்ண, உடனே கனி அப்படின்னா ஆவியின் கனிக்கு போயிடுறது. நிலைத்திருங்கள் அப்படின்னா ஆண்டவருக்கு அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை, நிலைத்திருக்கல் அப்படின்னா அவரோடு கூட உறவுல ஐக்கியத்தில் தொடர்ந்து நாம் இருக்கணும். அப்படி எப்படி செடிகளை கொடி இணைந்து இருந்து அது மிகுந்த பலனை தருகிறதோ அதே போல நாம் இருக்கணும் அப்படிங்கிற. அப்படி சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, ஒருவன் என்ன நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். நல்லா கவனி, யார் ஒருவர் ஆண்டவரோடு தொடர்ந்து இல்லையோ அவங்க வாழ்க்கை எப்படி ஆயிரும் அப்படின்னா, ஒரு வெளியே எரியப்பட்ட கொடி எப்படி வதங்கி போயிருமோ அந்த மாதிரி நிறைய பேருடைய அந்த உறவுல பாருங்களேன், ஆண்டவரோடு அந்த உறவு இல்லை அப்படின்னா அவருடைய முகத்திலே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நானே இருக்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும், உள்ள ஏதோ ஒன்று கூவிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு கிடைக்கல, நம்ம வாயில் லூஸ் டாக்கிங் வரும். நம்மளோட வாழ்க்கை என்ன அப்படின்னா ஒரு வறட்சியை நோக்கி போயிட்டே இருக்கு. ஆண்டவரோடு தொடர்ந்து இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி சொல்றா பாருங்களேன், என்னோடு இல்லாத எவனும் செடியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கிளை போல் ஆகிவிடுகிறான். ஒரு செடியிலிருந்து கிளை அப்புறப்படுத்த எப்படி அது வதங்கி அது வாடி அது எப்படி அதனுடைய தன்மையை இழக்கிறதோ அதே போல தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுல தொடர்ந்து இல்லை அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய தன்மையை, நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய மகத்துவத்தை, நம்முடைய சாட்சிகளை நாம் இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்ப பிசாசனுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த இடத்துல தள்ளிட்டு போயிடணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகாலை எழும்புகிற பழக்கமுடையவர்களா இருக்கணும். ஒருவேளை நீங்க நான் நைட் நம்ம கடலுக்கு போற நிறையா அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம சரி பண்ணி எப்பெல்லாம் ஆண்டவர் டைம் கிடைக்கும் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுறது இல்லை. இல்லை நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கதவை சாத்திக்கிட்டு தாப்பால் போட்டு கத்துறன்னு இல்லை. நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஃபிஷிங் ஏருக்கு போனீங்கன்னா கூடை தூக்கிட்டு போகும்போது நல்ல நல்ல வார்த்தை பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போங்க, 2 வசனத்தை பேசிக்கிட்டே போங்க. பார்த்துருக்கீங்களா, கூடை தூக்கிட்டு போய் விலகுன்னு சொல்லும் பொழுதே 4 வார்த்தையை தூக்கி போட்டுட்டு அப்புறம் தான் விலகு, சைடுன்பா.
அதுக்கு நீ அந்த மாதிரி நீ 10 பேரோட ஒரு ஆள் போறீங்க அப்படின்னா நீங்க வாயை திறந்து வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க, ஆண்டவரோட இருந்துட்டு இருங்க. அப்ப நமக்கு உட்காந்து முழங்கால் போட்டதும் ஜெபம் அப்படிங்கிறது இல்லை. எப்பொழுதுமே நம்ம என்ன செய்ய முடியும், போகும்பொழுது வரும்பொழுது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கும் பொழுதும் பைபிள் படிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ணன் எசைக்கு என்ன சொல்றாரு, வசனத்தை படிச்சுக்கிட்டே நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற, அதான் ஜெபம் அப்படிங்கிற. ஒரு வார்த்தை கிடைக்குது அப்படின்னா அதை பற்றி பேசிக்கிட்டே இருங்க, அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லது வீடுகளில் இருக்கும்போது என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ எப்போதும் அவரோட தொடர்ந்து இருக்கும்போது சொல்றாரு, அது ஒரு நிலைத்திராவிட்ட வெளி எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அது நம்முடைய முடிவு எப்படி அப்படின்னா, அது ஒன்றும் இல்லாமல் எரிந்து தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஆயிரும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஆண்டவர் அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்குறார். ஆவியானுடைய வேலை என்ன, அவரோடு கூட நம்மளை பாருங்க, ஒரு நாள் நம்ம குற்ற உணர்வுக்கு குற்ற மனச்சாட்சி இடம் கொடுத்துடக்கூடாது. நிறைய நேரத்தில் இந்த மாதிரி காரியங்கள் இந்த நிலைத்திருக்கிற தவறாகவே பேசிட்டு அதுவே நம்மளை குற்றவாளி ஆகிட்டே இருக்கும். தெய்வ சுத்தங்கிற வார்த்தை வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நிறைய நீ போய் அடிச்சு பாருங்க, சம்மந்தமெல்லாம் பேசுவான். தேவ சுத்தம் அப்போ நம்ம அது சுத்தமில்லையோ இது சுத்தமில்லையோ எல்லாத்திலும் போட்டு குழப்பி அது நம்மளே குற்ற உணர்வு இடம் கொடுத்துருவான். அப்போ தேவனுடைய சித்தங்கிற இடத்துல விருப்பம் என்ன அப்படின்னா, நீ போய் பாருங்க, உங்களுடைய நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும், உங்களுடைய வழிகளை பார்க்க என் வழிகள் உயர்ந்த. அப்பெல்லாம் அவர் நம்மளை குறித்து வச்சிருக்க விருப்பத்துக்கு எவனு எல்லையே போட முடியாது. அவ்வளவு வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் என் உங்களை குறித்து என்னுடைய விருப்பம் அப்படி இருக்குடா அப்படிங்கிறார். அப்போ இதில் நம்ம இன்னும் இம்மியளவு கூட வரல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குற்ற உணர்வு இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த குற்ற உணர்வு நல்ல வசனத்தை பேசி பேசி அதையெல்லாம் நீங்கள் கலைந்து போட்டுறணும். நான் யார், தேவனுடைய பிள்ளை, நான் யார், அவரோடு கூட இருக்கிறேன். இந்த உறவுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு நாள் வாடி போகாது, ஒரு நாள் நம்ம தொய்ந்து போக மாட்டோம். சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யுது, வார்த்தையை பேசி அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். நான் படுக்க போகும்போது நீங்கள் தூங்கும்போது கூட நீங்கள் சந்தோஷமாக தூங்கணும். மனசில் எதையாவது போட்டுக்கிட்டு தூங்குனீங்கன்னா தூக்கம் வராது. நிறைய பேர் தூக்கமே இல்லை. நீங்கள் பொதுவாக என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் தூங்குறது காட்டிலும் மயக்கத்தில் இருக்க அவங்கள்ட்ட பேர் இந்த உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்க பாருங்க. சாப்பிட்டவொன்னு அப்படியே உட்காந்து அப்படியே வரும், காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு, ஆனால் உள்ளே தூங்கிக்கிட்டு இருப்போம், ஒரு மாதிரி கண்ணு மூடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அது நம்மளுக்கு நல்லதில்லை. அப்போ நம்ம தூக்கம் கூட எப்படி இருக்குன்னு இன்பமா இருக்கணும் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். பாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்த அவசியம் எண்ணி நிரந்தரமாக இருங்கள், என் உபதேசங்களை கடவுளே சொன்ன காரியங்களை நான் என்ன நிரந்தரமா இருங்க, நான் சொன்னதை கேளுங்க, செய்யுங்க, கடைபிடிங்கள். நீங்கள் இவற்றை செய்தால் நீங்கள் விரும்புகிற எவற்றையும் என்னுடைய கேட்கலாம் அப்படிங்கிற. எப்படி சொல்ல பாருங்க, இங்கே போட்டிருக்கு, நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு கொடுக்க. அப்படின்னா நம்ம அவருடைய உபதேசம் என்ன, இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், யாருமே நம்ம அந்த காரியங்களை சொன்னாங்க பாரு. இந்த மாதிரி காரியங்களை கேட்டு இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கிற பொழுது சொல்றாரு, நீ கேட்கிற எதையும் அவரோடு கூட இணைந்திருக்கணும், அவர் சொன்னதை நம்ம கேட்கணும், அவ்வளவுதான் சொல்றாரு. நீ கேட்கிற எதை வேணும், எப்படி சொல்றா பாருங்களேன், நீங்கள் இவற்றை செய்தால் நீங்கள் விரும்புகிற எவற்றையும் என்னுடைய கேட்கலாம், அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற. எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அப்படிங்கிற. எதை கேட்டால் நம்ம இதை கேட்கலாமா, இதை கேட்கக்கூடாதா, இதுல நிறைய பேர் குழப்பம். நமக்கார தப்பான எண்ணத்தில் தான் கேட்கக்கூடாது. ஆனால் நாம எதை நம்ம கேட்கிற காரியங்கள் நம்ம சரியா அதே நீதியா இருக்கு அப்படின்னா அப்படி நம்ம செய்யலாம். நம்ம நல்லா இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, நீடிய வாழ்வோடு இருக்கிறது, நல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது, இது எல்லாமே தேவனுடைய விருப்பம். அதுக்காக தகாதவைகளை செய்யும் நம்ம கேட்கக்கூடாது. அப்படி யாரும் கேட்க மாட்டோம். ஏன்னா நீதிமானுடைய ஆசையே அது தயவு அப்படிங்கிற, தயா அப்படிங்கிற. அப்போ நல்லதான் நம்ம விரும்பவில்லை, ஒரு நாளும் தப்பாக நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம நீதிமானாக இருக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், நமக்குள்ள தப்பான என்ன காரியங்களை செய்வதற்காக நம்ம யாரும் போய் ஜெபிக்க மாட்டோம். அப்போ நம்ம சொல்றாரு, எதை கேட்டாலும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல நம்ம ஐக்கியத்தில் நாம் இருப்போம் அப்படின்னா அதான் நிலைத்து இருக்கிறது. பயந்துடாதீங்க, அதில் நிலைத்திருப்போம் அப்படின்னா, அந்த உறவுல இருப்போம் அப்படின்னா நான் வேண்டுகிற எல்லாவற்றையும் அவர் தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் சொல்றாரு. நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் அப்படிங்கிறார். அப்போ நாம் அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நாம் நினைப்பதற்கும் மேல அவர் செய்வார்.
அதை செஞ்சுட்டு பிதா என்ன செய்வாராம்? அப்படி சொல்றா பாருங்களேன், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்படின்னா மிகுந்த பலனை கொடுப்பதினால். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பலனற்று போய் நிற்கிறான். காரணம் என்னன்னா, கடவுளை தவறா புரிஞ்சுக்கிட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடுகள் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இல்லை. பாடுகள் எல்லாம் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமையோடு ஒப்பிடுவதற்கு தகுதியற்றவை என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிற. பாடுகள்லாம் எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் வலி. குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு பிள்ளை ஒரு மனுஷனை பெற்றெடுத்தேங்கிற சந்தோஷத்தில் அதை மறக்கிறான். அதான் பாடும். அவள் பிரச்சனைகள்ங்கிறது நமக்கு நிரந்தரங்கள்ல, அது தற்காலிகமானது. எது நிரந்தரமானது? கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மேன்மை, கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள், அதான் நமக்கு நிரந்தரமானது. பாருங்க, 1000 தலைமுறைக்கு என்று பாடுகள்னு சொல்லலை, 1000 தலைமுறைக்கும் நான் இறக்க செய்ய அப்படின்னாரு. உன் மேலருளிய வாயுவையும் ஆவியையும் உன் வாயிலருளிய வார்த்தைகளும் ஆமை உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயில் சந்ததியின் வாயில் நீங்குவதில்லை. நீ படுற பாடு உன் மேலையும் உன் பிள்ளைகள் மேலையும் பிள்ளையும் பிள்ளை மேலே சொல்லலை. அப்போ பாடுகள் அப்படிங்கிறது தற்காலிகமானது, அப்பப்போ பிரச்சனை. ஆனால் வாழ்க்கை ஆசீர்வாதம் என்பது நிரந்தரமானது. அது தலைமுறை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் அது கடந்து வரக்கூடியது. அப்போ நாம் சொல்கிறாரு, இங்கே சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, நாம் நீ எதை கேட்டாலும் தருவேன், நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பதினால், நீங்கள் இந்த பூமியில் நல்லா வாழ்ந்திருப்பதினால். எப்படி பாருங்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வீட்டை கட்டி கொடுத்தீங்கன்னா, நம்ம சர்ச்சில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, நம்ம தினேஷ், அவர் மாமனார் ஒரு வீடு கட்டி கொடுத்தார். அன்றைக்கி போய் அவர் ரசிக்கப்படாதவர் தான். ஆனால் அன்றைக்கி போய் அவர் மூஞ்சியை பார்த்துருச்சு, பிள்ளைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்க மகளுக்கு அப்படின்னா, அன்றைக்கி அந்த அவருடைய அது தெரியுது, அந்த முகத்தில் தான் பிள்ளை கொடுக்குற அந்த மன நிறைவோடு கூட அந்த கொடுக்கும் பொழுது அது கூட ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அன்றைக்கி நான் அப்போ நினச்சிக்கிட்டே இருப்பேன், இவ்வளோ ஒரு சந்தோஷமாக பாரு, இவ்வளோ போய் கட்டி அப்படிலாம் நினைக்கல. தான் பிள்ளைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்ததுனால தகப்பனுடைய உள்ளம் பூரிக்கிறது. அப்போ நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்ந்தாதான் கடவுளுடைய உள்ள அதுதான் இந்த குமாரனை கொடுத்தாரு. அவ சொல்றாரு, நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பதனால் பிதா என்ன செய்வாரா? மகிமைப்படுவார். அப்ப நம்மளே கீழே போயிட்டு இருந்தோம்னா எப்படி பிதா மகிமைப்படுவார்? எப்படி நம்ம சாட்சியா இருப்போம்? அப்ப பிதா மகிமைப்படுற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை உயரணும் அப்படின்னா, அவரோடு கூட நிலைத்திருக்கிற பொழுது, அவரோடு கூட இணைந்திருக்கிற பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில லெகுவாய் சாத்தியமாகும். நம்ம பெருசா செய்வோம். நம்மளுடைய பழக்கமே எப்படின்னா அப்படின்னா, பெருசா செய்வோம். ஆட்டை கூடு, கோழியை கூடு, மாட்டை கூடு, கழுதையை கூடு, குதிரை கூடு, ஏதாவது கட்டோம்னா செய்வோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது அப்படிங்கிறது இன்னொன்னு அப்படின்னு நெளிப்பான். இது பிசாசனுடைய பெரிய வஞ்சகம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய என்ன? கடவுளோடு கூட இருங்க. இதில் பழகிட்டு அப்படின்னா, ஆரம்பத்தில் எனக்கு ஜெபம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போராடிக்கிட்டே கிடப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எப்போதும் அது கொஞ்ச நேரம் அப்படின்னா கொஞ்ச நேரம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க வண்டி. எப்போதும் எனக்கு தெரியும், அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது சின்ன இடர்கள், ஏதாவது ஒரு காரியம் அதை தாண்டி பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி. அப்போ அந்த அனுபவத்துக்கு நம்ம எல்லாரும் வந்துடணும். அப்படி வந்துட்டு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் உண்டாகும். ஆமை பிதா நம்மளை மகிமடைவார். உங்களை ரட்சித்ததுக்காக நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ரட்சித்ததுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு. சவுளை ராஜாவாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன்டார் பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் படக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்படிலாம் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுவேன். என்னை ரட்சித்ததுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும், இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும். நீங்கள் ஒரு நாள் வருத்தப்படணும். நிறைய நேரத்தில் வருத்தப்படுத்துகிற காரியம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏதாவது பேசுவோம், அதில் ஆண்டவர் வருத்தப்படுவார். ஆனால் தெரியும், தூக்கி எழுந்திரிச்சு ஆண்டவரே அப்படி மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அவர் தள்ளி விட மாட்டார். இந்த உலகம் நமக்கு எதிராக நிற்கும். அதான் சரி, எண்ணில் நிலைத்தராத கொடியது அப்படின்னா, எண்ணில் கனிதராத பலன் தராத கனி கொடுக்காத கொடி வெட்டி போடுவார் அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு எதிராக நிற்கும். அதனால் இந்த உலகத்தின் காரியங்களை கேட்டு இந்த உலகத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட மனசு வெட்டி போட மாட்டார். அது என்ன செய்வாரான்? தூக்கி விடும். ஏன்னா அவன் நல்ல தோட்டக்காரர், அவன் மெய்யான திராட்சை செடி. அப்போ என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் பிதா வெட்ட மாட்டார். அப்படி கனி கொடுக்காத கொடியை தூக்கி விட்டு அவன் சத்தியத்தை சரியாய் போதித்து நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை தூக்கி விடுகிற நல்ல தேவன். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி, மிகுந்த பலன் கொடுக்கும்படி கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிற. நிச்சயமாக எல்லாரும் நல்ல பலனை காண்பீர்கள். நாம் எல்லாரும் நன்றாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் தலைமுறைகள் வாழ்ந்திருக்கும். நாம் எல்லாம் எழுமிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமே. 1000 நாவீரந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே.
ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பார், வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் உன்னதர் இயேசுவை, நான் உள்ளளவும் துதிப்பே. உன்னதர் இயேசுவை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் கடனை எல்லாம் மன்னித்தது போல நாங்களும் பிறருடைய குற்றங்களை குறைகளை மன்னித்து உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாய் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்மோடு கிடைக்கிற உறவுலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்து மிகுந்த பலம் கொடுக்கத்தக்கதாய் எங்கள் பிதா எங்களில் மகிமைப்படத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க நான் சொல்லிக்கிறேன். பிரமையான தாயாருக்கா நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தோட ஊழியங்கள் நம்முடைய பிள்ளையை வைத்து நீ செய்த மகத்தான காரியங்களுக்காக நன்றி நன்றி. அம்மாவுக்கு நல்ல சுகவளம் தந்து ஆஸ்வதிங்க. நாங்கள் சபையாராய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம், ஜெபத்தோட ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் புதிய புதிய பாடல்களை தந்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்மை தகப்பனாரை பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஜெபிக்கிறோம். வந்திருக்க எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமை உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் ஜனத்து மேல் என்றென்றைக்கு இருப்பதாக. பகலில் வெயில் இரவு நிலவோ சேதப்படுத்தாதபடி எல்லாரையும் சற்று நல்ல மூடிக்கொள்ளுங்க. வெளிநாடுகளில் இருக்கிற வெளியூரில் இருக்கிற படிக்கிற வெளிநாடுகளில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. இப்படி நாமத்தை மயப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் ஆவியானவரிடத்தில் சமான சந்தோஷமும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமே. கர்த்தர் நல்லவர். ஒரு வாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.